வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் ஃபன்னி வீடியோ கொண்டு வந்திருக்கேன். பாப்போம், ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இன்னைக்கு டேய் மச்சான் வட மீன் தின்பட்டு போப்பையா. மீனா இல்ல மாடா, நாங்கெல்லாம் வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடுவாப்பா. இல்ல மச்சான், இப்ப மீன் நெருப்பு மேல இருக்கிறதுனால உயிர் இல்ல. அதே நான் சாப்பிடணும்னா உள்ள தண்ணி குடிக்கும் போது தண்ணி மீன் சேர்ந்துருச்சுன்னா உயிர் வந்துடாது மீனுக்கு. அதான் மானா மச்சான், எனக்கு நீ மட்டும் சாப்பிடு. மீனுக்கு உயிர் வருமா? என்னடா இது புது பொருளையா இருக்கு. ஓகே, சூப்பர். ஹலோ ஹலோ, தோனி ஃபர்ஸ்ட் பால் டாட். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்ல செகண்ட் பால் டாட்ல, செகண்ட் பால் டாட். ஆமால, அடுத்த பால் டாட். மச்சான் என்ன மச்சான்? மச்சான் டோன் அடுத்த பால் டாட்டா. நீ வை அடுத்த பால் டாட்டா. நட்டு ஊரே காடாயிரும் போல இருக்கே. எப்படியோ தோனியால செழிப்பா இருக்குல்ல. சாமா ஏதோ ஜிபே இருக்காம இல்லையா? ஆமையா, அந்த பணம் அனுப்புவாங்களே போன்ல. ஆமையா இருக்காயா? அப்ப நான் இந்த 2000 அத்தை கொஞ்சம் அனுப்புறியா? ஆமையா, இந்த அனுப்பிச்சு பாரு. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அனுப்பிட்டியா? ஏன்டா கையிலே வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? அனுப்பிட்டேன். ஆயா கிரிமினல் ஆயா உங்களுக்கு. ஏய், ஓரமா போடா மொட்டை மண்டை. அம்மாயோ, என்னப்பா? நம்ம பக்கத்து வீட்டு அக்கா பேர் என்ன? புஷ்பாப்பா. ஏப்பா? அப்புறம் ஏன் மாமா அந்த அக்காவை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடுது? சாம்பார் அப்ப எனக்கு. அப்படியா? அதுவும் இல்லாம என்னை அத்தைன்னு சொல்லுது. நீ அத்தை கேக்குற? அத்தை மகனே, இன்னைக்கு செத்த. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. பிரதரோட திருட்டு மொழிதான் ஹைலைட். சூப்பர். கோலப்பட்டி வச்சாங்க மாப்பிள்ள. என் பொண்டாட்டியை நினைச்சு வரைஞ்சு அது ஒரு மாதிரி போயிருச்சு. நீ ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? எங்க அப்பா நினைச்சாதான்டா பயமா இருக்கு. நேற்று வேற சரக்கு போட்டு போய் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வேற சரக்கு போட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏண்டா உங்க அப்பாவுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? ஏய், நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? கண்டுபிடிச்சிருவானோ மகன்? என்னடா எது? என்னப்பா குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐயோ இல்லப்பா. நான் எப்படி நம்புறது? சத்தியமா குடிக்கலப்பா. இங்க வா மகன். ஏப்பா? இந்த ஊசியில நூலை கோத்து கொடு. ஏப்பா, கண்ணு தெரியலையா? சொன்ன சேடா முத. முப்பத்தா மகன் சித்தப்பா எங்க கொண்டு வந்து விட்டுட்டு இருக்க? அப்பா என்ன பேரு? அப்பாவா? ஆடா, நீ பாப்பா யாருன்னு போட்டுக்கிட்டு விட்டுறீங்கண்ணா. வாடா பாத்துக்குவோம். என்னடா 4 பேர் வந்திருக்கீங்க? நாங்க 3 பேர் தானே இருக்கோம். என் மகன் மட்டும் 2வது ஆளா வந்திருக்கான். என்ன மகன், இன்னைக்கு முடிச்சிருக்கீங்களா? நானா குடிக்கலையே. நான் எப்படி நம்புறது? நீங்க வேணா ஏதாவது வேலை சொல்லுங்க, சூப்பரா செஞ்சு முடிச்சிருவான். அப்படியா மகன்? அப்ப இந்த முட்டையில உடையாம ஒரு ஆப்பாயில் போட்டு கொடு, நான் நம்புறேன். முட்டை முரட்டு முட்டை இருக்கும் போல. இருடா, வேகம் வேணாமா? இந்த ஜென்மத்துல தின்ன முதவி அடுப்பு அங்க இருக்குடா. நல்லா தூக்கி ஸ்லாப்ல வச்சுக்கிட்டு குடிக்கலையாம்ல. இப்படிலாம் டெஸ்ட் வச்சா என்னடா அது? என்னோட பர்த்டேக்கு ரிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓ சாரிடி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. யாரோ கூப்பிட்றாங்க. ஏய், நான் தான். எடுக்க வேண்டாம். நான் கொடுத்த ரிங்கு தான். காசு இல்லை இப்போதைக்கு. இந்த ரிங்கை வச்சுக்கோ.
அப்புறம் வேணா ஏதோ வாங்கி தரேன். நல்ல ஐடியாவாக இருக்குல்ல, நம்மளும் ரிங்கு போட்டுருவோம். ஏமாமா இந்த 3 மொழி கொள்கையை பத்தி என்ன ஆமா வருமையா ஏய் மாப்பிள்ள மாமா இல்லையா இல்ல மாமா இந்த ராவட்டு பையன் இருக்கான்ல ஆமா அந்த போற வருமையா அவன் தாத்தா இறந்தப்ப நான் போகல, அவசரமா ஆளு கூப்பிட்டுச்சுன்னு வெளியே போயிட்டேன். போயிட்டு வரும்போது அவன் பார்த்துக்கிட்டான். மூஞ்சில் முடிக்கவே சங்கட்டம். டேய் போன வாரம் எங்க தாத்தா இறந்த அன்னைக்கு எங்கடா போன மாமா? எங்க தாத்தா கேதத்துக்கு வரல மாமா. எங்கடா போன? நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போனேன் மாப்பிள்ள. ஆஸ்பத்திரிக்கு போனியா? ஆஸ்பத்திரிக்கு பிள்ளையோட போறியா நீ? டேய் உங்க தாத்தா இறந்ததுக்கு நீர்மாலையில இருந்து செம்பு தண்ணி வச்சு அழுகிற வரைக்கும் உங்க வீட்டுல தான் மாமா இருந்து முன்னாடி நடத்தி வச்சேன். ஏண்டா புரியுது மாமா, தெரியும் மாமா. ஒரு நல்லதுக்கு வரல கெட்டதுக்கு வந்து நிக்க வேணாமாடா? என்னடா பழக்க வழக்கம் மாதிரியா? மூஞ்சிலே முடிச்சிடாதா? ஏ மாப்பிள்ள, தாத்தா கேதத்துக்கு வரலன்னு அதை வச்சு என்னை முடிவு பண்ணிடுறாங்க. நான் யாரு அதுக்கு வரலன்னு என்னடா? ஓ கேதத்துக்கு முன்னாடி போட்டா காலையில மாமியா காட்டாட்டி பண்ணி எங்கேயோ போய்க்கடா நீ. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் என்ன? பாவி அண்ணா ஒரு 10 ரூபாய் தண்ணி பாட்டில் கொடுண்ணா. நான் ஒரே அர்த்தம் இருக்குதுண்ணா. இதான் கொடுக்குறேன், சீக்கிரம் கொடுண்ணா. இந்தாண்ணா. நோட்டு கிழிஞ்சிட்டு இருக்குதுண்ணா, வேற நோட்டு கொடுண்ணா. கிழிஞ்சிட்டு இருக்குதா? வேற எதுவும் நோட்டு இல்லைண்ணா. நான் ஒரு 5 நிமிஷம் நான் உடனே வந்து தரேண்ணா. சரிண்ணா பரவாயில்ல, போயிட்டு வந்து. சரி நான் வந்துடுறேண்ணா. அண்ணா இந்த நோட்டு கொஞ்சம் கிழிஞ்சிட்டு தைச்சுக்கணுண்ணா. இந்தாண்ணா. ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா? 20 ரூபாண்ணா. ப்ரோ இந்த அட்ரஸ் எங்க? ஐயோ அட்ரஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, அம்மா வேற பக்கத்துல இருக்கு, சமாளிப்போம். இந்த அட்ரஸ் கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், few minutes walk, turn left, you reach place. ரோடு மேப் எழுதுனது இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இது மஸ்தான் கரை வீடாமா, ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ். அதான் அட்ரஸ் சொல்லி விட்டேன். சரிப்பா சரி. ப்ரோ வீடு தான் ப்ரோ, நான் தான் மதன் கௌரி. மஸ்தான் கரி இல்லையா, மதன் கௌரியா? ப்ரோ உங்க வீடு இங்க இருக்கா ப்ரோ? அவன் ஏதோ பைத்தியக்காரன் வேற அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. பட்டம் படிச்சவன் என்ன பண்ணி கிழிச்சா, பாவம் பாமரவனுக்கு உழைச்சா. மஸ்தான் கறி வீடு நல்லா கண்டுபிடிக்கிற பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கோவிலுக்கே போக மாட்டேங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் குடி வர போறதே ஒரு கோவிலுக்கு தானே. இவ்வளவு நாள் என் வீடு இருட்டாவே இருந்தது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ வந்து விளக்கேற்றணுன்றதுக்காக. இனிமே நான் தங்க நகைக்கே ஆசைப்பட மாட்டேங்க. ஏன் தெரியுமா? ஏன்? தங்கமான புருஷனா நீங்களே கிடைக்க போறீங்கல்ல, அதான். இந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. என்னங்க என் காதுல சொல்றீங்க? ஏன்னா நீ தான் என் உலகமே. நான் லவ் பண்ண பையனை கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனா நீ? ஆளை விட்றா. எப்படிலாம் கிளம்பிட்டாங்கடா. நான் உருட்டு, தரமான உருட்டு. அடச்சே, இதை வேற போடணுமா? அக்கா இந்த ஹெல்மெட்டை பிடி. கொடு. மெயின் ரோட்ல போலீஸை பார்த்தனா டக்குன்னு தலையில போட்டுரு. ஓகே ஓகே. அக்கா அக்கா போலீஸ்கா தலையில போடுக்கா. இப்படி போட சொல்லாவா?
உயிரில்லாத பூச்சி எது தெரியுமாப்பா? எது? செத்து போன பூச்சி. அதான் லவடிக்க போல் சோறு துண்ணும் போது காண்டியத்தில் இழந்து போடா. அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ டப்பிங் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சான்ஸே இல்லை, எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். பேராண்டி நான் செய்யற மாதிரி செய்வியா? நான் பண்ற மாதிரி பண்ணு பார்க்கலாம். நான் 500 ரூபாய் உனக்கு தரேன். யாருக்கிட்ட சவாலா? என்னால முடியாது, உன்னால முடியுமா? பண்ணு. அப்பா அம்மா நை அப்பா நை அப்பா அம்மா நை பத்து முட்டை பத்து முட்டை ஏ கிடைத்த பின்னா ஓடுமா திமி ரொட்டு பண்ணு. நமக்கு நீங்கள் யாராவது செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வந்துச்சான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.